வணக்கம். தமிழில் இல்லம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. பொதுவாக நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது தான். இல்லம் அப்படின்னா வீடு என்று பொருள். அதை நாம் இல் என்கின்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இல் வாழ்க்கை என்று கூறுகின்றோம். இல்லத்தரசி என்று கூறுகின்றோம். இப்போ யாராவது ஒருவர் புதிதாக வீடு கட்டியிருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டின் முகப்பில் அவருடைய விருப்ப பெயரை இட்டு இல்லம் என்று பெயர் பலகை வைப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு இல்லம் அல்லது அவர் விருப்ப பெயர்களை இட்டு இல்லம் என்று வீட்டின் முகப்பில் பெயர் பலகை வைப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இல்லம் என்பது தமிழில் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது வீடு என்று பொருள். அதே போன்று மலையாளத்திலும் இல் இல்லம் போன்ற சொற்கள் வீட்டை குறிப்பதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். தெலுங்கிலும் நான் அறிகின்றேன் இல்லு என்ற சொல்லால் வீட்டை அழைப்பதாக. ஆனால் கன்னடத்தில் இல் இல்லம் என்பதற்கு பதிலாக அவர்கள் மனே என்கின்ற சொல்லாடலை பெரிதும் பயன்படுத்துவதாக அறிகின்றேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது இல்லம் அப்படின்னா வீடு என்ற பொருள். ஆனால் தமிழில் இல்லம் என்பது ஒரு மரத்தை குறிக்கும் பெயர். சற்று வியப்பாக இருக்கிறதல்லவா? நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மரங்கள் வேப்ப மரம் தெரியும், புளிய மரம் தெரியும், மாமரம் தெரியும், பனை மரம் தெரியும். இப்படி நமக்கு தெரிந்த மரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அந்த எந்த மரத்தை குறிக்கிறது இந்த இல்லம் அப்படிங்கிற சொல் அப்படின்னா தேற்றா மரம் என்கின்ற ஒரு மரத்தை குறிப்பதற்கு இல்லம் என்கின்ற பெயரை பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அது என்ன தேற்றா மரம் அப்படின்னா, இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கலங்கிய நீர் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், மண்ணு பட்டு சேறு பட்டு அப்படி செம்மண் நிறத்தில் இருக்கக்கூடிய நீரை யாருமே குடிக்க மாட்டாங்க பெரும்பாலும். அந்த நீரை நம்ம தூய்மைப்படுத்தணும், அதை சுத்திகரித்து அதை குடிக்கணும். அப்போ இந்த தேற்றா மரத்து கொட்டையை பானைகளின் உள்புறத்தில் நன்றாக தேய்த்து இந்த கலங்கிய நீரை இந்த பானைக்குள்ளே வைத்து அந்த நீர் தெளிந்தவுடன் அந்த நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த தேற்றா மரத்தின் கொட்டை கலங்கிய நீரை நன்னீராக்க பயன்பட்டிருக்கிறது பழங்காலத்தில். எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. நமக்கு தெரிந்த புளிய மரம் தெரியும், வேப்ப மரம் தெரியும், இது என்ன தேற்றா மரம்? ஒருவேளை நாம் பார்த்துருக்கலாம் எங்கள் ஊர் பகுதிகளில். இப்போ ஊருக்கு போனால் கண்டிப்பாக அந்த மரத்தை காண வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது. ஏன்னா இந்த தேற்றா மரத்து கொட்டையை கொண்டு தான் கடல் வாணிகம் செய்யும் பொழுது இந்த கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவதற்கு இந்த தேற்றா மரத்தின் கொட்டையும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்கின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ள வருகிறது. இல்லம் என்பது வீட்டையும் குறிக்கும் ஒரு மரத்தின் பெயரும் கூட. இந்த மரத்தினுடைய கொட்டையால் கலங்கிய நீரை நன்னீராகவும் மாற்ற முடியும். இந்த செய்தி கலித்தொகை மற்றும் இந்த மரத்தை குறித்த செய்தி அகநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று என்னுடைய காணொளிகளை நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியும், தமிழில் மா என்கின்ற ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் அதை குறித்து ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்கின்றேன். காணாதவர்களுக்காக கீழே இணைப்பு தருகின்றேன். அதை தட்டி நீங்கள் கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மா அப்படின்னா விலங்கு என்கின்ற பொருளும் உண்டு. மா அப்படின்னா மரத்தையும் குறிக்கும். அது மட்டுமல்ல, மா அப்படின்னா பெரிய என்கின்ற பொருளும் உண்டு. இப்போ நாம் மா நகரம் என்று கூறுகின்றோம். அப்படின்னா பெரிய நகரம் என்கின்ற பொருள். மா நிலம் என்று கூறுகின்றோம். அப்படின்னா பெரிய நிலப்பரப்பு என்று அதற்கு பொருள். அதே போன்று வடமொழி சம்ஸ்கிருதத்தில் அவங்க மகா என்ற பெயரால் அதை குறிப்பார்கள். இப்போ மகா நகர் அப்படின்னா பெரிய நகர் என்று வடமொழியில் பொருள். இப்போ மா அப்படின்னா பெரிய என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. இதே அகநானூற்று பாடலில் இரு என்கின்ற ஒரு சொல்லாடலும் வருகிறது. நமக்கு பொதுவாக தெரிந்தது இரு அப்படின்னா கீழே உட்கார் அல்லது நாற்காலியில் உட்கார் என்று நாம் கூறுகின்றோம். இரு அப்படின்னா உட்கார் என்கின்ற பொருள் நமக்கு தெரிந்தது. ஆனால் தமிழில் இரு அப்படின்னா கரிய நிறம், கருமை நிறம் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த இரு என்கின்ற சொல்லிலிருந்து தான் இருள் என்கின்ற சொல் வருகிறது. இரவு நேரத்தில் வானம் கருமை நிறத்தில் இருக்கும். அதைத்தான் நாம் இருள் என்று கூறுகின்றோம், இருட்டு என்று கூறுகின்றோம். இதனுடைய மூலச்சொல் வேர்ச்சொல் இரு என்பதாகும். இதை நான் கூறும்போது எனக்கு 1810 ஒரு தொடர் ஒன்று நினைவுக்கு வருகிறது. மா இரு விசும்பில் பன்மீன் ஒளிகட ஞாயிறு தோன்றியாங்கன்னு ஒரு தொடர் உண்டு. அதாவது மா இரு விசும்பு அப்படின்னா மானா பெரிய, விசும்பு அப்படின்னா வானம், பெரிய வானம், இருனா கருமை, அதாவது
கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய பெரிய வானத்தில் பன்மீன் ஒழிகட அப்படின்னா நிறைய விண்மீன்களினுடைய ஒலி கெட்டுடுமா. ஒரு ஞாயிறு கதிரவன் தோன்றும் போது அந்த ஒலிகள்லாம் கெட்டுவிடும் என்கின்ற பொருளில் அந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறோம். மா இரு விசும்பு அப்படின்னா கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய பெரிய வானம் என்று பொருள். அதாவது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய வானம் என்று அதற்கு பொருள். இப்போ இரு அப்படிங்கிறது இருளை குறிக்கும், அதாவது கரிய நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடர். இந்த மா இரு என்கின்ற சொல்லாடல் இதே அகநானூற்று பாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதை குறிப்பதற்கு அப்படின்னா இரளை என்கின்ற ஒரு ஆண்மானை குறிப்பதற்கு. தமிழில் இரளை என்று கூறுகின்றோம், கன்னடத்தில் அதை இரளே என்றும் கூறுவதாக அறிகின்றேன். இந்த மானினுடைய கொம்பை குறித்த ஒரு செய்தி வருகிறது. எப்படி இருக்கு இந்த கொம்பு அப்படின்னா, இப்போதான் ஆலையிலிருந்து இரும்பை அப்படி உருக்கி எடுத்து அந்த இரும்பை அப்படி கயிறு போன்று திரித்து முறுக்கி விட்டால் எப்படி இருக்கும், அது போன்று தான் அதனுடைய கொம்பு இருக்கிறது. அந்த கொம்பு பெரிய கொம்பாகவும் கரிய நிறத்திலும் இருக்கிறது, கருப்பு நிறத்திலும் இருக்கிறது என்பதை குறிப்பதற்கு இந்த மாயிரு சொல்லாடல் வருகிறது. இரும்பு திரித்தன்ன மா இரு மறுப்பின் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. இரும்ப அப்படி திருக்கி விட்டது, முறுக்கி விட்டது போன்று இருக்கிறது. மா இரு மறுப்பின், பெரிய கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கொம்பை உடைய இந்த இரளை மான். இதே அகநானூற்று பாடல்ல என்னை கவர்ந்த ஒரு அழகான செய்தியும் வருகிறது. அதாவது தலைவன் தன்னுடைய வினை செயலை முடித்துவிட்டு தலைவியை காண்பதற்கு தேரிலே மிக விரைவாக செல்லுகிறான். அது ஒரு கார்காலம், மழை பொழிந்து வழியின் இரு மரங்கிலும் நிறைய மலர்கள் அப்போதான் மலர தொடங்கியிருக்கு. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தாது, அந்த தேனை உண்பதற்கு அங்கே பறவைகள்லாம் அமைதியாக நின்று கொண்டு தேனை உறிஞ்சி கொண்டிருக்கிறது. இவன் தன்னுடைய தேரில் மணி கட்டியிருக்கிறான். இப்போ தேர் வேகமாக செல்லும் பொழுது மணியினுடைய ஓசை மிகுதியாக இருக்கும். அப்போ அதனுடைய ஒலி கேட்டு இந்த பறவைகள்லாம் அச்சப்பட்டு பறந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மணியில் இருக்கக்கூடிய அந்த நாக்கை கயிறு கொண்டு இழுத்து கட்டி அந்த மணியிலிருந்து ஓசை வராமல் இருப்பதாக பாதுகாத்து கொண்டு தேரை செலுத்துகிறானாம். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணிநா யாத்த மான் வினை தேரன் அப்படின்னு அவனை மாண்புமிக்க தேரை செலுத்தக்கூடிய தலைவன் அப்படின்னு அவனை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. இப்போ நான் இந்த பாடல் அகநானூறு என்கின்ற நூலில் இருப்பதாக கூறிக்கொண்டே வருகின்றேன். முதலில் அகநானூறு அப்படின்னா என்ன? சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. இந்த நூலில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. சற்று வியப்பாக இருக்கிறது. இவ்வாறான ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பை உடைய ஒரு நூலை, பழங்கால நூலை கன்னட மொழியில் காண்பது சற்று அரிது. ஏன், வடமொழியில் இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு உடைய ஒரு நூல் இருக்கிறதா அப்படின்னா ஒரு வினாதான். அப்படி இருந்தால் தெரிந்தவர்கள் கூறுகள். என்ன கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு மக்களால் பல்வேறு காலகட்டங்களில் இயற்றப்பட்ட பாடல்களை பிற்காலத்தில் அவங்களுக்கு கையில் கிடைத்த பாடல்களை எல்லாம் கொண்டு தொகுக்கிறாங்க. அப்படி தான் இந்த நூலும் தொகுக்கப்படுகிறது. இதை முதல்ல 2ஆக பிரிக்கிறாங்க. இது புறம் சார்ந்ததல்ல, அகம் சார்ந்த நூல் அப்படிங்கிறத பிரித்து இந்த 400 பாடல்களை தொகுக்கிறாங்க. இந்த 400 பாடல்களையும் 3 பெரும்பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. கழிச்சி யானை நிறை, மணி இடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா 5 திணை பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். குறிஞ்சி திணை பாடல், முல்லை திணை, மருதத்திணை, பாலை திணை, நெய்தல் திணை அப்படின்னு 5 திணை பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. இந்த 400 பாடல்களை 3 பெரும்பிரிவாக பிரிக்கிறாங்க. கழிச்சி யானை நிறையில் 120 பாடல்களும், மணியடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்திலை கோவை என்கின்ற பகுதியில் 100 பாடல்களுமாக ஆக மொத்தம் 400 பாடல்களை இவங்க இதில் வைக்கிறாங்க. இப்போ அந்த முறையை பாருங்கள். இப்போ 5 திணை இருக்குது. பாலை திணை பாடல்கள்லாம் ஒற்றைப்படை எண்ணில் தொடங்கக்கூடியதாக இருக்கும்.
1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21 இப்படி ஒற்றைப்படை எண்களில் தொடங்கக்கூடிய அனைத்து பாடல்களும் பாலை திணை பாடல்கள். மிக எளிது. நீங்கள் அந்த எண்ணை வைத்தே அது என்ன திணையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று குறிஞ்சி திணை பாடல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 8, 12, 18, 22, 28 என்ற எண்களில் தொடங்கக்கூடிய அனைத்து பாடல்களும் குறிஞ்சி திணை பாடல்கள். நெய்தல் திணை அப்படின்னா 10, 20, 30, 40 என்று தொடங்கக்கூடிய அனைத்தும் நெய்தல் திணை பாடல்கள். முல்லை திணை அப்படின்னா 4, 14, 24 என்று வரக்கூடியது. இந்த 4 என்று தொடங்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் முல்லை திணை பாடல்கள். மருதம் 6, 16 இப்படி 6, 6ஆக தொடங்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் மருத திணை. எப்படி இருக்கு பாருங்க. 400 பாடலை 3 பெரும்பிரிவாக பிரித்து அந்த திணைகளை ஒவ்வொரு எண்களுக்குள்ளையும் எப்படி அடக்கி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறை. அது மட்டுமல்ல, இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் ஆசிரியப்பா என்கின்ற பாவகையால் இயற்றப்பட்டது. அது என்ன ஆசிரியப்பா? அது யாப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவகை. அதாவது அகவல் பா என்று கூறுவார்கள். பேசுவது போன்ற ஒரு ஓசையுடைய ஒரு பாட்டு முறை. இதை குறித்து ஒரு சிறிய தகவலை பாருங்க. ஆசிரியப்பா அப்படின்னா எல்லா பாடல்களும் இந்த பெரும்பாலான இந்த நூலில் இடக்கக்கூடிய எல்லா பாடல்கள்லையும் ஒவ்வொரு அடியிலையும் 4 சீர்கள் இருக்கும். 4 சீர்களாக இருக்கும். முதல் அடியிலிருந்து இறுதி அடி வரைக்கும். ஆனால் இறுதி அடிக்கு முந்தைய அடி மட்டும் 3 சீர்களால் நிரம்ப பெற்றிருக்கும். அதே போன்று அந்த இறுதி அடியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து ஏகாரத்தில் முடியும். இதுதான் அந்த ஆசிரியப்பாவினுடைய ஒரு சிறப்பு. எல்லா அடியிலையும் 4 சீர்கள் இருக்கும். இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களால் மட்டும் இருக்கும். அந்த இறுதி அடியினுடைய இறுதி சொல் ஏகாரத்தில் முடியும். கே, சே, மே, நே, டே, தே, வே இப்படி ஏகாரத்தில் முடியக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அகநானத்தை பற்றி. இது இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு. வியப்பாக இருக்குல்ல. இந்த நான் குறித்த அந்த செய்திகள், முந்தைய செய்திகள் அனைத்தும் அகநானூறு பாடல் எண் 4 இடம்பெற்றிருக்கு. இப்போ அதை குறித்து நிறைய பேசணும். அது ஒரு தனி காணொளியில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.